ஃபிட்டாக படுத்துக்கிட்டே ஜெயிச்சிருவாங்க போல் இருக்குது. அந்த அளவுக்கு இருக்குது ஓட்டுகளுடைய வித்தியாசம் அப்படிங்கிறது. அன்அஃபிஷியல் ஓட்டிங்காகவே இருந்தாலும் இந்த அன்அஃபிஷியல் ஓட்டிங்கெல்லாம் இல்லைப்பா, அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது. அஃபிஷியல் ஓட்டிங் இதுலேருந்து சுத்தமாக வேறு, டோட்டலாக வேறு அப்படின்னு ஏகப்பட்ட ஆட்கள் கம்பு சுற்றுவாங்க. போன வருஷம் சுற்றுனாங்க, முந்தின வருஷம் சுற்றுவாங்க, இந்த வருஷமும் கண்டிப்பாக சுத்தல் இருக்கும். பட் எது எப்படி இருந்தாலும் அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் முதல் இடத்துல இருக்கவங்க எந்த சீசன்லேயும் தோல்வியை சந்தித்தது கிடையாது. இந்த ஃபைனல் வீக்கில் இது வரைக்கும் இருந்ததில்ல. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது இடத்துல முதல் இடத்துல இருக்கவங்களுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது. ஸோ போன சீசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஏதோ ஒன்று பண்ணி, அரசியலை பண்ணி, அதை பண்ணி, இதை பண்ணி, பொய்யை சொல்லி, பித்தலாட்டம் பண்ணி, ஏதோ ஒன்று பண்ணி மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்குறதுக்கு போன சீசனில் ஒரு சில ஆட்களால் முடிஞ்சுது. முதல் இடத்துல இருந்த ஆட்களுக்கும் ரெண்டாவது இடத்துல இருந்த ஆட்களுக்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் இருந்தது சின்ன லெவலில். பட் ஆனால் இந்த சீசன் அர்ச்சனாவுக்கும் ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய ஆட்களுக்குமே பயங்கரமான வித்தியாசங்கள் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் அன்அஃபிஷியல் ஓட்டிங்கெல்லாம் வெத்து அப்படின்னு சொல்கிற ஆட்கள் நீங்கள் போய் அஃபிஷியல் ஓட்டிங் பார்த்துக்கலாம். ஏன்னா அஃபிஷியல் ஓட்டிங் வந்து உங்களுக்குன்னே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ தமிழ் கிளிட்ஸ் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து எப்பயுமே நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்துருக்கோம். அந்த ரெஃபரன்ஸ் வந்து இந்த ஒரே மாதிரியான ஓட்டுகள் எல்லாத்துக்கும் வரும்போது அதில் எவிக்ட் ஆறு ஆவாங்க அப்படிங்கிறதுல மட்டும்தான் நமக்கு வித்தியாசங்கள் இருக்குமே தவிர மற்றபடியாக வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. முதல் இடத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் எப்பயுமே இந்த டைட்டில் அடிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அர்ச்சனா இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் வச்சு பார்க்கும்போது 10,000 ஓட்டுகளுக்கு மேலே வாங்கி மொத்தம் பதிவாயிருக்க ஓட்டுகளில் 44% ஓட்டுகளோட அர்ச்சனா முதல் இடத்துல இருக்காங்க. ரெண்டாவது மணி, மூணாவது தினேஷ், நாலாவது விசித்ரா. மாப்பு கடைசிக்கு முந்தின இடம் மாயா பூர்ணிமா, அதுக்கப்புறம் விஜயவர்மா. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து தியாகியாக விஜயவர்மாவை மாற்றிடுவாங்க. பட் மாயா பூர்ணிமா ஓட்டுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 பேர்த்துக்கு ஒரே மாதிரியான ஓட்டுகள் இருக்குது. ஸோ எவிக்ஷன் யாரை வேணாலும் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. விசித்ரா, தினேஷ் 2 பேருமே ஃபினாலே கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணுறாங்களா? எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை. 2 பேர்த்தில் யாராவது ஒரு ஆளாக இருக்கலாம். பட் எது எப்படி இருந்தாலும் 44% ஓட்டுகள் ஃபர்ஸ்ட் இடம் அப்படிங்கிறதும், ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய மணிக்கு 17% ஓட்டுகள் அப்படிங்கிறதும் இனிமேல் பட்டு இந்த ஒரு 15 நாட்களில் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் எதுவுமே கொண்டு வர போகிறதில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனி விச் வேஸ் அர்ச்சனா 100 இல்லைனா 200 இல்லைனா ஒரு 300% உறுதி பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அன்அஃபிஷியல் ஓட்டிங்கை பொறுத்தளவுக்கு இந்த கடைசி வீக்கில் எப்பயாவது யாராவது ஃப்ரண்ட்டில் இருந்து அவங்க தோல்வி அடைஞ்ச சரித்திரம் இருந்தால் எனக்கு தெரியாது, நான் பார்த்தது கிடையாது. அப்படி ஒரு ஹிஸ்ட்ரி இருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் போட மறந்துடாதீங்க. எனக்கு இன்னொரு டவுட் என்னென்னா, மாப்பு கேங் வெளியே வந்துச்சு அப்படின்னா அவங்க உள்ளே இருந்து அதை ஹேண்டில் பண்ணுற விதம், அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல, அதே கான்ஃபிடன்ஸோட வெளியே வந்து மக்களை ஹேண்டில் பண்ணிடுவாங்களா? என்ன தோணுது உங்களுக்கு? கமெண்ட்டில் போடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.